சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, ஆண்டவரே, ஒரு வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தாவே, நீர் மறைத்து வெளிப்படுகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சபையில் 21 நாள் உபவாச ஜெபத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை காத்துக்கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர்களோடு இடைப்பட்டார். இந்த நாளிலும் அதே வார்த்தைகளை மையமாக வைத்து நாம் எதை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பில் உங்களோடு பேசும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசுகிற அந்த காத்துக்கொள் என்கிற அந்த தலைப்பிலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த நாளில் உள்ள வார்த்தை என்னவென்று சொன்னால், என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. எவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. 3ஆம் அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது என்று சொல்லி நீதிமொழிகள் எழுதின சாலமோன் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை சொல்லி முடிக்கும் போது அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்து ஆகாயமும் பனியை பெய்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஞானத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது கடைசியாக சொல்றாரு, என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் யோசனைகளையும் காத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் நல்லவர். நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியிலிருந்து ஒரு 2 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, ஞானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, ஞானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நல் யோசனைகளை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் மிகவும் முக்கியமானது இல்லையா? 5 அறிவு படித்திருக்கிற மிருக ஜீவனங்களை பார்க்கலும் 6வது அறிவாய் இருக்கிற 6 அறிவு படித்த மனிதர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் இல்லையா? ஏனென்று சொன்னால் ஆண்டவர் தம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் மனுஷனை தெரிந்து கொண்டார். நீங்க ஆதியாகம புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லும்போது தன்னை ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கினார். ஊரு பிராணிகள், கடல் வாழுகிற எல்லா ஜீவஜந்துகளையும் ஆண்டவர் உருவாக்கினார். இவைகளெல்லாம் ஆளும்படியாக ஆண்டவர் யாரை உருவாக்கினாரா? மனிதனை உருவாக்கினார். மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போகும்போதுதான் தனக்கென்று ஒரு கூட்டத்தை அவர் ஆயத்தம் பண்ணார். கர்த்தர் என்ன பண்றாரா? நோவாவின் குடும்பத்தை தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் ஆபிரகாம் குடும்பத்தை. இப்படியாக ஆண்டவர் தனக்காக ஒரு சந்ததியை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் மனிதனை தெரிந்து கொண்டார். இல்லையா? அந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? சகலவித ஞானத்தையும் கொடுத்து அவரை ஆராதிக்க, வழிநடத்த, உலகத்தில் ஜீவிக்க, நல்லது கெட்டது என்று தீமையில் அறியத்தக்கதான சகலவித ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவர் மனிதனை பூமியில உருவாக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். இல்லையா? ஆனா அந்த ஞானத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த ஞானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஞானம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? நாம் என்ன பேசுகிறோம், நம்ம எதை குறித்து பேசுகிறோம், வீண் வார்த்தைகளை பேசுகிறோமா, அல்லது தேவையில்லாத காரியங்களை பேசி குடும்பத்தில் சண்டைகளை உண்டாக்குகிறோம் என்று சொல்லி ஞானமாய் நாம் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். இங்க ஞானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்துல ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அதுல சாலமோன் கர்த்தரிடத்துல கேட்கிறார். ஒரு சொப்பனம் அங்க வருது. வசனத்தை வாசித்ததுக்கு அப்புறம் அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். சாலமோன் ராஜா தாவீது மரித்து போனார். தாவீது மரணம் அடைந்த பின்பு
அவருடைய ஸ்தானத்திலே அவருடைய மகனாய் இருக்கிற சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அவர் படுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சொப்பனத்தை காண்கிறான். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1:5 வசனத்தை வாசிக்கும் போது, நீ விரும்புகிறதே என்னிடத்துல கேளு என்று சொன்னார். ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி. ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன். ஆண்டவர் நமக்கு தரிசனமாகிறார். நம்ம படுத்திருக்கிற சொப்பனத்தில் ஆண்டவர் நமக்கு தரிசனமாகிறாரு. மகனே உனக்கு என்ன வேணும், மகளே உனக்கு என்ன வேணும் கேட்டால் நம்ம என்ன கேட்போம்? எனக்கு பணம் வேணும், நகை வேணும், எந்த ஒரு கடனும் இல்லாமல் இருக்கும், இதுதான் கேட்போம். ஆனால் சாலமோன் ராஜா என்ன பண்ணாரு? சாலமோனுக்கு எல்லாம் இருந்தது. தாவீது எல்லாவற்றையும் சௌந்தரித்து விட்டு. ஆனால் சாலமோனுக்கு ஒரே குறை என்னவா? நாணம் இல்லை. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறாரா ராஜா? அவர் சொல்றாரு 7வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்பொழுதும் என் தேவனாகி கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகி தாவீது ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி. எப்படி இருக்கிறாரா ராஜா? நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு போக்குவரத்து தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது, உங்களுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க தெரியாது, உமது ஜனங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, நான் எப்படி நியாயம் விசாரிப்பேன்? எனக்கு என்ன வேணுமா? நாணமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி ராஜா கர்த்தரிடத்தில் கேட்டார். சொப்பனத்தில் அழகா சொல்லப்படுகிறது. 6வது வசனம், அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உம் முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு கண்டீர். இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாக ஸ்தானத்தில் வைத்து ராஜாவாக்கினீர். நானோ போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். இல்லையா? எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா ராஜா? எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? சிறு பிள்ளையா இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, நீர் தெரிந்து கொண்ட ஏராளமான ஜனம். இல்லையா? அவர் தெரிந்து கொண்ட ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறது எப்படி? ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் எப்படி? என் ஜனங்கள் சொல்லல, அதுதான் நான் உள்ள வார்த்தை. வார்த்தை எப்படி வருது பாருங்க. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கையும் அடங்காதமான லக்கத்திற்கு உட்பட்டதுமான திரளான ஜனங்களாகிய உம்மத ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் என்று. இல்லையா? நம்ம வேலை செய்கிற காலத்துல நம்ம சுற்றி அநேகம் இருப்பாங்க. இவன் எப்படி நடக்கிறான், இவன் எப்படி செயல்படுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தின் மத்தியிலே நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? நாணமுள்ள வார்த்தைகளா இருக்க வேண்டும். நிதானித்து நம்ம பேச வேண்டும். பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, மானம் பதறி ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. கோபம் வந்ததுக்கு அப்புறம் தான். அந்த கோபம் வந்துச்சுன்னா நானா வார்த்தை எல்லாம் மறந்துடும். கோபத்துல வார்த்தைகள் எல்லை மீறும். இல்லையா? நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது என்று சொல்லி வசனம் சொல்லப்படும். கோபத்தினாலே ஒரு வார்த்தைகள் தாறுமாறாய் போகும் என்று சொன்னால் நாணம் தான். அந்த கோபம் நாணவான எப்படி ஆகுமா? அந்த நாணத்தை எல்லாம் அலங்கடிக்குமா? அவன் பேசுகிற வார்த்தை அவனுக்கு என்னன்னு தெரியாது. இல்லையா? நாணத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார், வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அதுல வாசிக்கும் போது அதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் நமக்கு நாணத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பி நடத்த என் தேவன் வல்லமுள்ளவராக. இல்லையா? சாலமோன் கேட்டார். என்ன கேட்டாரா? நாணமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, உம்மது ஜனங்களை. கேட்டதுக்கு அப்புறம் என்ன? என் ஜனங்கள் இல்ல, இந்த உம்மது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்று சொல்லி. ஏன்னா சாலமோன் நல்லா தெரியும். ஏன்னா எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக கொண்டு வனாந்தரத்தில் நடந்த காரியத்தை எல்லாம் மோசே எழுதி வைத்திருக்கிறார். எல்லாம் வாசித்த சாலமோனுக்கு ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களே, அணங்கா கழுத்துள்ளா இருக்கிறாங்களே, இருமாப்பா இருக்கிறாங்களே, முறுமுறுக்கிறவர்களா இருக்க, இவங்க எல்லாம் எப்படி நியாயம் விசாரிப்பன்னு சொல்லி சாலமோன் பயந்துருக்கலாம். இல்லையா? நம்மளும் ஒரு சில காரியத்தில் பயந்துருக்கோம். நமக்கு நியாயம் நம்ம தவறே இருக்காது, ஆனால் நியாயஸ்தானத்தில் நிறுத்தியிருப்பாங்க, நியாயம் விசாரிக்க நிறுத்தியிருப்பாங்க. நமக்கு பயமா இருக்கும். நான் ஒரு தப்பு பண்ணலையே, என்னையா நியாயம் விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவருடைய வார்த்தைகள்னாலே பேசுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? வார்த்தைகள் கொடுக்கிறதா இருக்கு. அதுதான் நானும் விளக்கு. பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பெந்தெகோஸ்தே நாள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு படிப்பறிவு இல்லை,
அபிஷேகம் பெற்ற உடனே எழுந்து பிரசங்கம் பண்றான். நாங்க மதுபானத்தில் நாங்க வெறி கொள்ள, அவன் பிரசங்கம் பண்ண உடனே அந்த வார்த்தையில கேட்ட ஜனங்கள் எல்லாம் என்ன படிப்பறிவு இல்லாதவன் இப்படி எப்படி தெளிவா பேசுறாங்கன்னு சொல்லி அவன் அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார் இல்லையா? ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் சொன்னால் நம்ம இடத்துல நாணம் விளங்குகிறதா இருக்கும் இல்லையா? ஏன்னா பேதுரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தை, பேதுரு கர்த்தரோடு கூட இருந்தார். பேதுரு கர்த்தரோடு கூட இருந்தது மாத்திரமல்ல, அபிஷேகத்தை பெற்ற உடனே அவனுடைய கண்கள் ஞானம் திறக்கப்படுகிறது. தைரியமாக எழுந்து பேசும். தேவனை குறித்து பார்க்கும்போது தரிசனத்தை பார்க்கிறான். தரிசனத்தை கண்ட உடனே தைரியமா பேசுறான். கல்லெறிந்து கொலை செய்கிற ஸ்தானத்துல அந்த நிலைமையில கூட தைரியமா பேசுறான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையும் அபிஷேகம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஞானம் நமக்கு விளங்குகிறதா இருக்கும் இல்லையா? எங்க சாலமோனுக்கு அப்படித்தான் இருந்துச்சு. என்னவா, சாலமோன் கர்த்தரிடத்துல கேட்ட வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்துச்சா? அது கர்த்தருக்கு உகந்ததா இருந்துச்சு. வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்படி ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பம். இதே ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்டாருன்னா நம்ம சொல்லியிருப்போம், ஆண்டவரே எனக்கு காது வேணும், வீடு வேணும், மகளா வேணும், சொத்து வேணும், எனக்கு இத்தனை வேலைக்காரங்க வேணும், நான் ராஜாவா உட்காந்து நான் ஆளுகை செய்யணும், என்னை சுற்றிலும் 10 வேலைக்காரர் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா சாலமோன் அதெல்லாம் கேட்கல. என்ன கேட்டாரா? 9 ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க, நாணமுள்ள இருதயத்தை தாருங்க என்று சொல்லி ராஜா கேட்டார். ராஜா கேட்டது அவருக்கு எப்படிப்பட்டதா இருந்துச்சா? உகந்ததா இருந்துச்சான். வாசிக்கலாம். 12வது வசனத்தை வாசிக்கும் போது, அதுக்கப்புறம் மேல வசனத்தை வாசிச்சுக்கலாம். 11வது வசனம் வாசிக்கும் போது, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் என் ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஒரு நாணமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்ட உன்னுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உன் வார்த்தையின்படியே செய்தேன், நாணமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்பும் எழும்புவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனோடு அந்த ஞானத்தை நிறுத்திட்டார் இல்லையா? ஏன்னா சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானம் தேவனுக்கு உந்த ஞானமா இருந்தது இல்லையா? அந்த ஞானத்தை சாலமோன் காத்துக்கொண்டார். காத்துக்கொண்டதை மாத்திரமல்ல, ஜனங்கள் நியாயம் விசாரி 16வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் அது ஒரு ஸ்டோரி. அவன் ஞானத்தை பெற்று கொண்டதுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. அது ஒரு சம்பவம் என்ன சொன்னா, 2 ஸ்திரீகள் கடந்து வராங்க. 2 ஸ்திரீகள் கடந்து வரும்போது ஒரே குழந்தை, இது ஏன் குழந்தை உன் குழந்தைன்னு சொல்லி அங்க பிரிக்கிறாங்க. அது பிரிக்கும் போது சாலமோன் இது எல்லாம் கேட்டுட்டு அமைதியா ஒன்றும் சொல்லல. ஒரு கத்தி எடுத்துட்டு வா, 2 குழந்தைய 2ஆ வெட்டி பாதியா பிரித்து கொண்டு சொல்லும் போது பெற்றவனுடைய வயிறு எப்படிப்பட்டதா இருந்துச்சா? வாசிக்கலாம். 25வது வசனம். இங்க ராஜாவுடைய ஞானம் விளங்குகிறது. ஒரு கத்தி எடுத்துட்டு வர சொல்லி குழந்தையை வெட்டி 2ஆ பிரிச்சு பாதியா கொடுக்க சொல்றான். ஆனா குழந்தையின் உண்மையான தாய் என்ன பண்றா? ஒரு குரல் துடித்ததனால் பிள்ளையை கொல்ல வேண்டாம் ராஜாவே, அதை அவளுக்கே கொடுத்து விடுன்னு சொல்லும்போது இன்னொருத்தி என்ன பண்றா? இல்ல உனக்கும் மேல எனக்கு வேண்டிய பிள்ளையை பிறந்து போடுன்னு சொல்லி சொன்னா ராஜா சொல்றாரு, உயிரோடு இருக்கிற குழந்தையை அது தாயினிடத்தில் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 28வது வசனம். அங்கே எல்லோரும் பயப்பட்டார்கள். வாசிக்கலாம். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளைய ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள் என்று சொல்றாங்க இல்லையா?
கர்த்தருடைய நாணத்தை நீங்க காத்து கொள்ளுவீங்க என்று சொன்னா உங்களை பார்க்கிற ஜனங்கள் பயந்து நடுங்குவார்கள். இல்லையா? ஏன்னா நீங்க பேசுகிற வார்த்தைகள், செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் நாணமாய் இருக்கிறபடியால் உங்களை காண்கிற மற்றவர்கள் கண்டு பயப்படுவார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்ல முடியும். இல்லையா? அது மாத்திரமல்ல, நாணத்தை கேட்கறதுக்கு எல்லாரும் வந்தாங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான நாணத்தையும் புத்தியும் கடற்கர மலத்தனையான மனோவிருத்தியும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரும் நாணத்தையும் எகிப்தியரின் சகல நாணத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் நாணம் சிறந்ததா இருக்கும். உலகத்தில் இருக்கிற நாணத்தை பார்க்கிலும் எப்படிப்பட்டதா? கிழக்கத்திய நாணம், எகிப்தியரின் நாணத்தை பார்க்கிலும் சாலமோனின் நாணம் மிகவும், ஏன்னா கர்த்தர் கொடுத்த நாணம் சாலமோன் காத்து கொண்டிருக்கிறார். இல்லையா? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்படுகிறது. ஈராம் என்ன சொல்றான்? சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு நாணமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி ஈராம் அந்நிய தேசத்து ராஜா அவன் சொல்றான், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். என்னவா? தாவீதுக்கு நாணமுள்ள குமாரனை கொடுத்தார். இல்லையா? கர்த்தர் நல்லவர். தேவன் கொடுத்த நாணத்தை காத்து கொண்டு நாம் நடக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தை, நம் செயல்பாடுகள், நம்முடைய நடக்கைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்க மாத்திரம் அதில் ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நாணத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி. இல்லையா? அது மாத்திரமல்ல, தானியேலுக்கு நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை கண்டார். 2ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லப்படுகிறது, மறைபொருளை வெளிப்படுத்துகிற நாணம் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது. இல்லையா? ஆண்டவர் சொல்ற அந்த காலை வேளையில் உங்களுக்கு ஆண்டவர் நாணத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொரு ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், மறைபொருளை வெளிப்படுத்துகிற நாணத்தை தானியேலுக்கு. வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம் வாசிக்கும் போது, உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக நாணம் உண்டென்பதனால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. தானியேலுக்கு ஒரு மறைபொருள் வெளியாக்கப்பட்டது. என்னவா? ராஜா ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை அவர் ராஜா சொல்லல, அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பாபிலோன் தேசம் எங்கும் கட்டளை பிறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தானியேல் தேவசமூகத்தில் காத்திருந்த போது அந்த மறைபொருள் அவனுக்கு வெளியாக்கப்பட்டது. மறைபொருளை வெளியாக்கப்பட்டது போது ராஜாவிடத்தில் போறாரு, உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கும் எனக்கு அதிக நாணம் உண்டென்பதனால் அல்ல, ராஜாவுக்கு இந்த மறைபொருளும் உன் இருதயத்தின் நினைவுகளும் தெரிய வேண்டும் என்று சொல்லி எனக்கு அந்த நாணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி தானியேல் சொல்றார். இந்த காலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, மறைபொருளை வெளிப்படுத்துகிற நாணத்தை ஆண்டவர்கள் தர வல்லமுள்ளவராக. இல்லையா? நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் வாசிக்கும் போது, புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது நாணம், மதிகேனுடைய முதுகுக்கு ஏற்றது பிறப்பு. இல்லையா? புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது நாணம். புத்திமானா இருக்கிறவனுக்கு அவன் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா? நாணம் உள்ள வார்த்தைகளா இருக்கு. இல்லையா? பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, எப்படியா நாணம் எப்படிப்பட்டதா இருக்குதா? கேடகமா இருக்குது. நம்முடைய நாணம் எப்படியா? நமக்கு கேடகமா இருக்குது. ஏன்னா நம்ம பேசக்கூடாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு நமக்கு அது கேடகமா இருந்து, திரவியமும் கேடகமும் நாணம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். நாணமா இருக்கிற பிள்ளைகள் ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். இதுவே அறிவின் மேல். நாணத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, யோசனையை காத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு 2 விதமான யோசனை கொடுக்கிற ஜனங்கள் உண்டு. ஒன்று நல் யோசனை, இன்னொன்று தவறான யோசனை, சதி யோசனை பண்றவர்கள். நமக்கு நல் யோசனை கொடுக்கிறவர்களை, நமக்கு யோசனை கொடுக்கிறவர்கள் நல்லவர்களா, அவருடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நாம் சோதித்து பார்த்து அந்த யோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை,
நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. நாம் ஒரு யோசனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த யோசனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? ஆசீர்வதிக்கப்படுவதாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு மாறான யோசனைகளை கொடுத்து மனம் மடிவுண்டாக்கி இந்த யோசனை கேட்டு நம்ம போய் நம்ம இப்படி ஆயிட்டமே என்று சொல்லுகிற வார்த்தை அல்ல. அந்த யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. யாரு இந்த யோசனை கொடுத்தார் என்று சொன்னா அபிகையேல் இந்த யோசனை கொடுக்கிறான். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிக்கும் போது சாமுவேல் மரணமடைந்த பின்பு வாசிக்கலாம். தாவீது வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போன சமயத்துல அங்க நாபால் என்கிற மனுஷன் அவருடைய ஆடுகள் வனாந்தரத்துல மேய்த்து கொண்டிருக்கு. அந்த வனாந்தரத்துல மேய்ந்து கொண்டிருக்கிற ஆடுகளை தாவீதின் கூட்டத்தார் பாதுகாத்தாங்க. பாதுகாத்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷன் 3வது வசனம் வாசிக்கும் போது வனாந்தரத்தில் இருந்தால் அந்த நாபாலுடைய ஆடுகளை பாதுகாக்கும்படியாக தாவீதும் அவன் கூட்டத்தாரும் அவனை பாதுகாத்தாங்க. அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் அவன் எப்பொழுதும் கருமேலிலே மயிர் கத்திரிக்க கொண்டிருப்பான். இப்படி இருக்கும்போது ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த அந்த மேய்ப்பர்களுக்கு இவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க. யாரு? தாவீதின் கூட்டத்தார். தாவீதின் கூட்டத்தார் பாதுகாப்பா இருந்தது. மேய்ப்பர்கள் யார் இடத்துல சொல்லியிருக்கிறாங்க? நாபால் இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இந்த வார்த்தை அபிகையில் இடத்துல போகாத நிமித்தமாக தாவீது என்ன பண்றான்? மயிர் கத்திரிக்க வந்திருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே 10 பேரை கூப்பிடுறான். 10 பேரை கூப்பிட்டு நீ நாபால் இடத்துல போய் நீ சொல்ல செய்து விசாரிச்சுட்டு வா, என் பேரை சொல்லு என்று சொல்லி தான் அனுப்புறாரு. சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்? உம்முடைய வேலைக்காரர் 8வது வசனத்தை வாசிக்கும் போது உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். அதனால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாய் தாவீதுக்கு கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். தாவீதின் வாலிபர் இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீது நாமத்தினாலே நாபால் இடத்திலே சொல்லி பின்னொன்று பேசாதவர்கள். இதெல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பேசாம இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது 10லிருந்து 12 வரைக்கும் நாபால் கேட்கிறார், தாவீது யாரு? ஈசாயின் குமாரன் யாரு? ஏன்னா அவன் மேய்ப்பர்கள். அவன் என்ன பண்றான்? குடித்து வெறித்திருக்கிறான். அவன் குடியில் இருக்கும்போது அவனுக்கு என்ன பேசுறன்னு தெரியல. அந்த இடத்துல யோசனைகள் இல்லாம வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அவன் சொல்றான், நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயக்கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவதையும் எடுத்து இன்னார் எடுத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதிடத்தில் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தார். திரும்பி வந்து தாவீது சொன்னதுக்கு அப்புறம் தாவீது என்ன பண்றாரு? எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லி கிளம்பியாச்சு. 13வது வசனம், தாவீது மனுஷரை பார்த்து, நீங்கள் பட்டைகளை கட்டிக்கொள்ளுங்கள், போய் ஒருவரும் இல்லாம எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அவன் தாவீது புறப்பட்டு வந்து கொண்டிருந்த சமயத்துல இந்த வார்த்தைகளை அங்க இருக்கிற மேய்ப்பர்கள் கேட்ட உடனே என்ன பண்றாங்களா? அவன் மனைவியா இருக்கு அபிகையில பார்க்க வேகமா ஓடுறாங்க. 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது வேலைக்காரர் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமான சுகசெய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்தில் ஆட்களை அனுப்பினார், அவர்கள் பேரில் அவர் சீறினார் என்று சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அபிகைலுக்கு புத்திசாலியான ஸ்திரீ என்ன பண்றா? அவன் தங்களை ஆடுகளை மேய்த்து அவன் சொல்றான், எங்களெல்லாம் பாதுகாத்தாங்க, பாதுகாத்ததுக்கு அப்புறம் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாருன்னு சொல்லி என்ன சொல்றாங்களா? மேய்ப்பர்கள் சொல்றாங்க. வாசிக்கலாம் 17வது வசனம். மேய்ப்பர்கள் சொல்றாங்க, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பொல்லாப்பு வரப்போகுது, ஆனா இவரோ பேசக்கூடாதபடி என்ன பண்றான்? பேலியால மகன் மதுபானத்துல இருக்கிறான், குடித்து வெறித்து இருக்கிறான். அவனுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லல. வந்த தாவீதுக்கு திரும்ப அனுப்புற செய்தி, தாவீது யாரு?
ஈசாயின் குமார் எனக்கு தெரியாது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டான். ஆனா இதை கேட்ட அபிகேல் தீவிரமாய் எழுந்து 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்சியும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலையும் வற்றலான 200 அத்திப்பாறை ஆடைகளையும் எடுத்து கழுதின் மேல் ஏற்றி அனுப்புறான். யாருக்கும்பாங்க? தாவீது, நீ கொண்டு போன பின்னாடி வர. பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது அதுக்கு முன்னாடி தாவீது சொல்றாரு, வாசிக்கலாம். 22வது வசனம். தாவீது சொல்லிட்டார், நாபாலுடைய நாய் சுவர்றது கூட இருக்காது, அந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் அழித்து போடுவேன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட அபிகேல் இதெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் அபிகேல் தாவீதை காண்கில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில முகமுக்குற விழுந்து அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறான். நீங்க 24வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அபிகேல் தாவீது இடத்துல பேசுறான். தாவீது அபிகேலுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனா நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், நீ விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமல் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உமது அடியாளை நினைப்பீராக என்று அபிகேல் சொன்ன உடனே அப்பொழுது தாவீது சொல்றாரு, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்ன யோசனை மிகவும் அருமை. என்னை கொல்ல வேண்டாம், கர்த்தர் அதுக்கு பதில் செய்வார் என்று சொன்ன உடனே தாவீது யுத்தம் பண்ணல, அவன் திரும்பி போனான். திரும்பி போன உடனே அந்த நாபாலுடைய அந்த வெறி அந்த குடிவெறி தெளிந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் சொல்லப்பட்ட உடனே ஆண்டவர் நாபாலை அடித்தார் என்று சொல்லிப்பாங்க. இல்லையா? 36வது வசனத்தை வாசிக்கலாம். அபிகேல் என்ன பண்றான்? நாபால் இடத்துல ஒன்னும் அறிவிக்கல. நான் இப்படி போய் தாவீது இடத்துல யோசனை சொன்னேன், அவன் வந்தா அப்படின்னு எதுவுமே சொல்லல. ஏன்னா அவன் குடித்திருக்கிறான். பொழுது பிடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தால் அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போனானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் செத்தான் என்று சொல்லிப்பார். இல்லையா? ஒரு யோசனை கொடுப்போம் என்று சொன்னால் அந்த யோசனை எப்படிப்பட்டதா இருக்குமா? சமாதானத்துக்குண்டான யோசனையா இருக்கும். இல்லையா? 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன். அபிகேலுடைய யோசனையை கேட்ட தாவீது சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. யோசனை கொடுத்தா அந்த யோசனையை தாவீது காத்து பண்ணான். இன்னொரு யோசனை கொடுக்கப்படுகிறது. என்னவா? 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனம் வாசிக்கும் போது சவுலை கொல்லுவதற்கு ஒரு யோசனை வருது. தாவீதோட கூட இருக்கிற அவன் படை தளபதி என்ன சொல்றான்? சவுல் இருக்கிறான், சவுலை குத்தி போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை போடுவது எப்படி? அந்த யோசனைக்கு தாவீது உடன்படவில்லை. அது நல்ல யோசனை அல்ல. என்னன்னு சொன்னால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. சவுல்ன்றது எப்படி? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் அவருடைய கைக்கு விரோதமாக எப்படி செய்வேன் என்று சொல்லி வாசிக்கலாம். 6வது வசனம், 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது சொல்றான், அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, நான் கர்த்தருக்கு விரோதமாக என்னோட கையை எப்படி? அந்த யோசனையை தாவீது மறுத்தார் என்று சொல்லிப்பாங்க. இல்லையா? இது போல நல்ல யோசனைகள், சதி யோசனைகளை தாவீது ஏற்கவில்லை. நல்ல யோசனைகளை கேட்டு வழி நடந்தான். கடைசியாக 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19லிருந்து 25 வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு யோசனை தந்து யுத்தத்தை நடத்தினார் என்று சொல்லிப்பாங்க.
இல்லையா? யுத்தத்துக்கு போலாமா, பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று சொல்லி கேட்டபோது தாவீதுக்கு ஆண்டவர் யோசனை கொடுத்தார். இந்த வழியா போ, இந்த வழியா போ என்று சொல்லி ஆண்டவர் யோசனை கொடுத்து அளிக்கிறான். இல்லையா? ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற யோசனை பிரகாரமான நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை விலைக்குப்பான். இல்லையா? சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 2:11 நல்ல யோசனைகள், அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அது 11வது வசனம் வாசிக்கும் போது, நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நம்ம எப்படி பாதுகாக்க வேண்டுமா? நல்ல யோசனைகள் தான் நம்மை காப்பாற்றும். தாவீதுக்கு நல்ல யோசனை அபிகேல் கொடுத்தான், குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, அபிகேலுடைய குடும்பம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. நாபால் மட்டும்தான் இறந்துருவான். ஏன்னா கர்த்தர் தாவீதுக்கு விரோதமாய் அவர் செய்தது மட்டும்தான் கர்த்தர் அவரை பாதித்தார். நம்ம நல்ல யோசனைகளை கேட்டு நடக்கும்போது ஆயுததாரி சொல்றான், ராஜா தாவீதோட ஆயுததாரி சொல்றான், சவுல் படுத்திருக்கிறான், ஒரே குத்தா குத்திடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஆயுததாரி என்ன பண்றான், சவுல் என்ன பண்றான், இல்ல அபிஷேகம் பண்ணவனும் மேல என் கையை எப்படி நான் போடுவேன். நல்ல யோசனைகளை கேட்டு நம்ம நடக்கும்போது எப்படியா நல்ல யோசனை நம்மை காப்பாற்றும். இல்லையா? கர்த்தர் தாவீதுக்கு யோசனை தந்து நடந்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும் போது 2 யுத்தம் நடக்குது. பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண போலாமா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் யோசனை கேட்டான், நீ இப்படி போ. அதுக்கப்புறம் அடுத்த யுத்தம் 2வது யுத்தம் முசிக்கட்ட செடியுடைய நுனி இறைச்சலை கேட்கும்போது புறப்பட்டு போய் யோசனை கேட்டுப்போம். இல்லையா? இந்த காலை வேளையில ஆண்டவர் நம் யோசனைகளை காத்துக் கொள்ள வேண்டும். நம் யோசனை சொல்லுகிறது நல்லது, அந்த யோசனை அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா என்று சொல்லி நாம் அறிந்து நாம் செயல்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் யோசனை தருகிற தேவன். யோசனைகளை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அதே போல நாணத்தையும் காத்துக் கொள்ள வேண்டும். தாவீது சாலமோனுக்கு இருந்த நாணத்தை போல நம்மும் நாணமாய் நாம் நடக்க வேண்டும். பேதுரு எப்படி நாணமாய் ஜனங்களை பேசி ரட்சிப்பு 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போல நாம் நாணமாய் பேச வேண்டும். அதே போல நம்முடைய நாணத்தை காத்துக் கொள்ள வேண்டும். 2வது நல்ல யோசனைகளை காத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கிற யோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அது நல்ல யோசனைகளா அல்லது சதி யோசனைகளாக என்று அறிந்து நாம் அதை கேட்டு நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே தலைகள் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கேட்ட வாக்கின் பிரகாரமாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே காத்துக்கொள் என்கிற அந்த தலைப்பில் ஆண்டவரே 2 காரியத்தை இந்த நாளிலே நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, நாணத்தை காத்துக் கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களோட வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் சுருக்கமாய் பேச, நாணத்தோடு நாங்கள் செயல்பட கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல யோசனைகளை நாங்கள் காத்துக்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய யோசனையின் வழிகளை நடக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையில நாணத்தோடும் தகப்பன் நல் யோசனைகளோடும் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் என்றென்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூடுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.